வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய தளங்களை பாதுகாக்க பிரான்ஸ் போர் கப்பல்கள் வருகை, ஜனாதிபதி மேக்ரோன் அதிரடி. ஐரோப்பா மீது ஈரான் தாக்குதல் நடத்த வாய்ப்பு, நிபுணர்கள் கடும் எச்சரிக்கை. ஈரான் போர் பதற்றம், பிரித்தானியாவில் எரிபொருள் மற்றும் வீட்டுக்கடன் வட்டி உயரும் அபாயம். சைப்ரஸ் தளத்தை பாதுகாக்க போர் கப்பலை அனுப்பும் பிரித்தானியா. ஈரான் ஸ்டேல் போரில் ஐரோப்பா பங்கேற்க வாய்ப்பு, முன்னாள் சிஏஏ தலைவர் எச்சரிக்கை. மத்திய கிழக்கு போர், ஐரோப்பா தயாராக இருக்க வேண்டும், உர்சுலா வான் டெர் லெயன் எச்சரிக்கை. ஸ்வீடனை விட்டு வெளியேறும் அகதிகளுக்கு நிதி உதவி, புதிய திட்டம் அறிவிப்பு. டச்சு சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்து அயர்லாந்து மாட்டிறைச்சி படிப்படியாக நீக்கம். இனி விரிவான செய்திகள். பிரித்தானிய தளங்களை பாதுகாக்க பிரான்ஸ் போர் கப்பல்கள் வருகை, ஜனாதிபதி மேக்ரோன் அதிரடி. சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய ரோயல் விமானப்படை தளம் மீது ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பிறகு பிரித்தானியாவின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் பிரான்ஸ் தனது அணுசக்தி விமானம் தாங்கிய கப்பலை அங்கு அனுப்பியுள்ளது. பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் சொந்த தளங்களையே பாதுகாக்க முடியாமல் திணறுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் மேக்ரோனின் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் பெறுகின்றது. சால்துகோல் கப்பலுடன் அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு விரைந்துள்ளன. பிரித்தானியா தனது தளங்களை பாதுகாக்க HMS டிராகன் கப்பலை அனுப்பியுள்ள போதிலும் பிரான்சின் விரைவான உதவி ஒருவித அவமானமாக பார்க்கப்படுகிறது. நேச நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் ஐரோப்பிய பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையினை உறுதி செய்ய பிரான்ஸ் எப்போதும் முன்னிற்கும் என்று அதிபர் மேக்ரோன் உறுதியளித்துள்ளார். ஐரோப்பா மீது ஈரான் தாக்குதல் நடத்த வாய்ப்பு, நிபுணர்கள் எச்சரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈரான் ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரானின் ஏவுகணைகள் ஐரோப்பாவின் முக்கிய நகரங்களை எட்டும் தொலைவில் உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதல் போக்கு ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. குறிப்பாக பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஈரானின் இலக்குகளாக மாற வாய்ப்புள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் ஏவுகணை சோதனைகள் உலக நாடுகளிடையே ஏற்கனவே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. நிலைமை மோசமடைவதை தடுக்க ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ அமைப்புகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. ஈரான் போர் பதற்றம், பிரித்தானியாவில் எரிபொருள் மற்றும் வீட்டுக்கடன் வட்டி உயரும் அபாயம். ஈரான் மற்றும் ஸ்டேல் இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் நேரடி விளைவாக பெட்ரோல், டீசல் விலைகள் அதிகரித்து போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும். எரிசக்தி விநியோகத்தில் ஏற்படும் தட்டுப்பாட்டால் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கிகள் வட்டி விகிதத்தை உயர்த்த நேரிடும் என்பதால் வீட்டுக்கடன் தவணைகளும் அதிகரிக்கும். உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மை காரணமாக மக்களின் மாதாந்திர செலவினங்கள் அதிகரித்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். போரின் தாக்கம் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளின் பொருளாதாரத்தில் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சைப்ரஸ் தளத்தை பாதுகாக்க போர் கப்பலை அனுப்பும் பிரித்தானியா. சைப்ரஸில் உள்ள பிரித்தானியாவின் இராணுவ தளத்துக்கு ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் அச்சுறுத்தல் நிலவுவதால் அங்கு ஒரு போர்க்கப்பலை அனுப்ப பிரித்தானியா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய தரைக்கடல் பகுதியில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலை கருத்தில் கொண்டு தனது தளத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. த டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியின்படி இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் தனது இராணுவ சொத்துக்களையும் வீரர்களையும் பாதுகாக்க பிரித்தானியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த போர்க்கப்பல் கண்காணிப்பு பணிகளிலும் சாத்தியமான தாக்குதல்களை தடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் நிலவும் புவிசார் அரசியல் மாற்றங்களுக்கேற்ப பிரித்தானியா தனது இராணுவ வியூகத்தை மாற்றி அமைத்து வருகிறது. ஈரான் ஸ்டேல் போரில் ஐரோப்பா பங்கேற்க வாய்ப்பு, முன்னாள் சிஏஏ தலைவர் எச்சரிக்கை.
ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான போரில் ஐரோப்பிய நாடுகள் நேரடியாக பங்கேற்பது நிச்சயமாக ஒரு சாத்தியமே என்று முன்னாள் CIA இயக்குனர் டேவிட் பெட்ரேயஸ் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தனது தாக்குதல்களை வளைகுடா நாடுகள் வரை விரிவுபடுத்தியது ஒரு பெரிய மூலோபாய தவறு என்று அவர் யூரோநியூஸ் நேர்காணலில் விமர்சித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் போரில் ஈடுபடாத நாடுகளையும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கத்திய நாடுகளுடன் இணைய தூண்டும் என்று அவர் கணித்துள்ளார். பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஏற்கனவே தங்கள் அணுசக்தி பாதுகாப்பை பலப்படுத்தி வரும் நிலையில் ஐரோப்பாவின் நிலைப்பாடு போரின் போக்கை மாற்றக்கூடும். ஈரானின் தற்போதைய இராணுவ உத்திகள் சர்வதேச அளவில் ஒரு விரிவான கூட்டணியை தங்களுக்கு எதிராக உருவாக்க வழிவகுப்பதாகவும் பெட்ரேயஸ் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் ஐரோப்பா தயாராக இருக்க வேண்டும். உர்சுலா von der Leyen எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் ஐரோப்பாவிலும் பெரிய அளவிலான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா von der Leyen எச்சரித்துள்ளார். இந்த போர் தீவிரமடைந்தால் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படலாம் என்பதால் ஐரோப்பிய நாடுகள் தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். போர் காரணமாக இடம்பெயரும் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து அவர் பேசியுள்ளார். சர்வதேச வர்த்தக பாதைகளில் ஏற்படும் தடைகள் ஐரோப்பிய பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு எந்த ஒரு அவசர கால சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பிராந்திய மோதல் ஒரு உலகளாவிய நெருக்கடியாக மாறாமல் தடுக்க ராஜதந்திர ரீதியிலான முயற்சிகள் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்வீடனை விட்டு வெளியேறும் அகதிகளுக்கு நிதியுதவி புதிய திட்டம் அறிவிப்பு. ஸ்வீடனில் தங்கியிருக்கும் அகதிகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப முன்வந்தால் அவர்களுக்கு தலா 35,000 யூரோக்கள் வழங்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட தொகையை விட இது பல மடங்கு அதிகம் என்பதுடன் குடியேற்ற கொள்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை இது காட்டுகிறது. நாட்டின் சமூக ஒருமைப்பாட்டை மேம்படுத்தவும் நீண்ட காலமாக ஸ்வீடனில் குடியேறியுள்ளவர்களின் எண்ணிக்கையினை குறைக்கவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. வலதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் செயல்படும் தற்போதைய அரசு அகதிகள் தாமாக முன்வந்து வெளியேறுவதை ஊக்குவிக்க இந்த ஊக்கத்தொகையினை அறிவித்துள்ளது. இந்த திட்டம் 2026ஆம் ஆண்டு முதல் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டச்சு சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்து அயர்லாந்து மாட்டிறைச்சி படிப்படியாக நீக்கம். நெதர்லாந்து நாட்டில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படும் அயர்லாந்து நாட்டு மாட்டிறைச்சி இனி படிப்படியாக குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கவும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அயர்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இறைச்சிக்கு பதிலாக நெதர்லாந்திலேயே உற்பத்தி செய்யப்படும் இறைச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. போக்குவரத்து செலவுகளை குறைப்பதன் மூலம் கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று டச்சு சில்லறை விற்பனையாளர்கள் கருதுகின்றனர். இந்த முடிவால் அயர்லாந்தின் இறைச்சி ஏற்றுமதி துறை மற்றும் அந்நாட்டு விவசாயிகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.